சம்சயங்கிற வாழ்க்கை இதனால ஜீவன்களுக்கு ஒரு பலனும் இல்ல. இந்த ஆத்து மீனவனுக்கு கஷ்டம் இதுதான், ஒரு கரையும் இல்ல, சோறும் இல்லைன்ற அளவு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாங்கள் திலு பிரு. சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி என்ன விடயம் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நாசியம் தீவுன்ற ஒரு தீவை பத்தி பார்க்க போறோம். ஒரு மீன்பிடி மக்கள் மட்டும் வாழக்கூடிய ஒரு தீவு. ஆமா, இங்க நிறையவே கஷ்டப்பட்ட மக்கள் வாழ்றாங்க. சோ பாத்தீங்கன்னா தெரியும், இந்த காணொலியில நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. சோ இன்னைக்கு இங்க மீன் பிடிக்கிறவங்கள்ட்ட சில விஷயங்கள் பத்தி கேட்போம். அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு இந்த காணொலியில கேட்போம். வாங்க வாங்க. இதுதான் சம்சயங்கிற வாழ்க்கை. இதுதான் எங்கட வாழ்க்கையில் இப்படித்தான் நினைஞ்சு அப்படி கஷ்டப்பட்டு இதுல இன்னும் சொல்லி கிடைச்சா நாங்க எங்களுக்கு இது இல்லாட்டி நாங்க இந்த வலை வீசுற முழு பேரும் கஷ்டப்பட்டார்கள் தான். இதனால ஜீவன்களுக்கு ஒரு பலனும் இல்லை. நீ பிடிச்சா எங்களுக்கு சாப்பாடு தான், இல்லைண்டா எங்களுக்கு ஒன்றும் இல்லாத ஆட்கள் நாங்க. இப்படி நீ என்ன இப்ப தண்ணி பெற போறதால இந்த தண்ணி வந்து இப்படியே போய் கடலுக்கு ஓடி தந்தா எங்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனை எல்லாம் கஷ்டம்தான், யாரும் தரைய மாட்டான். இதுக்கு முதலெல்லாம் வங்காளஞ்சால நிவாரணங்கள் அது இது தந்த. இப்ப வந்து அதுகள் ஒன்றும் இல்லை, போன வருஷம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு இதுதான் கஷ்டம் இல்ல, அது தெரியும். இதுதான் எங்கட கஷ்டம். எவன் வந்தாலும் இப்படித்தான் நாங்க வந்து சில இதுகள் எடுக்க போறோம் சொல்லி வருங்கள் தான் வந்தும் ஒரு பலன் இல்லை எங்களுக்கு. இதுதான் இந்த மீனவனுக்கு, இந்த ஆத்து மீனவனுக்கு கஷ்டம் இதுதான். நீங்க எந்த இடம் ஐயா? நான் வந்து மாங்கனி. நான் இந்த இடத்துல வந்து கல்யாணம் கட்டியிருக்கேன். நான் 30-35 வருஷம் ஆகுது இங்க வந்து. நான் மாங்கனி தேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கேன். இப்படித்தான் எங்கட கஷ்டம். இந்த இப்ப நீங்க வாரியால் பாக்குறீர்கள் எங்கட கஷ்டத்தை பாரு. மழை ஒன்றும் இல்லை. இந்த மழை வந்தாலும் நாங்க உள்ள இருந்தவன்டா ஒரு கரையும் இல்ல, சோறும் இல்லைன்ற அளவுக்கு தான் எங்கட வாழ்க்கை போய்கொண்டிருக்குது. இதுதான் எங்கட சரித்திரம். நீங்களே பாக்குறீர்கள், இப்ப ஒரு 2-3 ரூபா காசு இருக்கிறவன் இவ்வளவு நிக்க மாட்டான், இந்த மழையில நனைய மாட்டான். நாங்க அப்படி இல்லை. நாங்க இதுல வந்து கை கடுக்க நேற்று வீசினோம், இவ்வளவு நிக்கிற ஆட்கள் முழு பேரும் வீசினோம், ஒன்றும் கிடைக்கல எங்களுக்கு. கஷ்டம்தான் எங்களுக்கு, சரியான கஷ்டம். இதுகளை நீங்க வந்து இந்த இதுகளை நாம் எடுக்கிறீர்கள் தான், எடுத்து போட்டு எங்களுக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யணும். அதைத்தான் நாங்க கேட்கலாம். வேற என்ன கேட்கலாம்? தினம் 2 நாள் இதால தண்ணி இப்படியே பரவும், அங்காலே பரவும். அங்கால இருந்தாலும் ஒரு இடத்தையும் போயிட்டு வரல. இப்படியான நிலவரத்துல நாங்க இந்த ஊர்ல இருக்கோம். யாரும் அந்த ஒரு நேரத்துக்கு வருவாங்க, அதை செய்யறேன் ஐயா, இதை செய்யறேன் ஐயா ரெண்டு வருவாங்க. இது எங்கட உரிமை எடுக்க மாட்டேங்கும் தான் அந்த கதை. அதுக்கு புரிஞ்சால பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இல்ல இது செய்யலாம், இதுக்கு வந்து இந்த வேலை செஞ்சவங்களுக்கு இதை கொஞ்சம் உஷாத்தி தந்திருக்கலாம். நாங்க வந்து ஒரு கிழமை மட்டும் எங்களுக்கு கஷ்டம் பெறும். அங்க நெஞ்ச போய்கொள்ள ஒரு 2000 எங்கடா கிராமம் வந்து ஒரு தெப்பம் என்ற தெப்பம், அந்த நேரம் இருந்த தெப்பம் என்று சொல்லுவாங்க. அத மாதிரி மிதந்துட்டு தான் நாங்க இருக்கோம். இப்ப அங்கால கடல் முன்னுக்கு, இஞ்சால வளர்ச்சி, இஞ்சால மட்டக்களப்பு இருக்கிற தண்ணி, இஞ்சால பாக நதி, அங்க இங்க இருக்கிற தண்ணி முழுகும் பெரும். இதெல்லாம் வந்து போற வந்தா இங்க வந்து நாங்க ஒரு எங்களுக்கு அந்த வழியில இருக்கிற மாதிரி தான் இருக்கோம். இந்த இதுல ஒரு ஒழுங்கான மற்ற இடத்துல எல்லாம் ஒழுங்கான பாலங்களும் போட்டு கொடுத்து, அப்ப ஒரு பாலம் இருக்க வேண்டாம் மக்களை தோண. இந்த சுனாமி வந்துச்சு, கடும் கஷ்டப்பட்ட. அவ்வளவு ஒரு திடல், அதுலதான் மக்கள் இருந்த.
ஓ அந்த தண்ணி வந்து போக்குள்ளையும் சில இதுகள் இதெல்லாம் பாஞ்சதுதான். ஓ இப்படியான கஷ்டப்பட்ட இடத்துல நாங்க சிரிச்சு கொண்டிருக்கோம்மா. இவ்வளவு தான் கதைக்கெல்லாம். நீங்க கதைக்க சொன்னதுக்கு இதை விட கஷ்டமான இதுகள் எல்லாம் இருக்கு இந்த ஊர்ல. ஏன்டா இந்த இருக்கிறதுகள் ஒன்றும் இப்ப நீங்க ஓ உங்களோட பேர் என்னய்யா? உங்களோட பேர் என்ன? எந்த பேரு சந்தர்ப்பம் இப்ப எத்தனை பேர் இருப்பாங்க இந்த ஊர்ல? நான் சொல்றேன். இப்ப நான் நினைக்கிற அளவுக்கு நான் வரக்குள்ள கொஞ்சம் குறை இருந்தது. இப்ப ஒரு 400க்குள்ள இருக்கு. 550. அப்ப நான் வரக்குள்ள 175 தான் இருந்தேன். இப்ப நீ கொஞ்சம் மனு கூடிட்டு நாங்க இத்தனை பேர் ஆகல் இருக்கும். இவ்வளவு தான் கதைக்கலாமா? நீங்களும் வந்ததில் நடுக்கி நடுக்கி ஒரு தனம் பட்டா தான் எங்களுக்கு எங்கட சீவியா போய் சிரிக்கும். ஒரு என்னன்னு சொன்னா மற்ற கிராமத்தை போல விவசாயம் ஒன்றும் செய்யல. இதுக்குள்ள தண்ணி இல்ல. கூடிய பிரச்சனை தண்ணி இல்ல. தண்ணி வேண்டித்தான் என்னடா உழைச்சாலும் தண்ணி வேண்டும். தண்ணி வேண்டித்தான் எங்கட சீவியா போகும். ஆமா இவ்வளவு தான் கதைக்கலாம். நீங்க கேட்டதுக்காக நன்றி. இவ்வளவு தான் கதைக்கலாம். நேயர்கள் இன்றைய காணொலியை பார்த்திருப்பீங்க. என்னடிலோ ஆமா, ஒரு ஆறால சூழப்பட்ட சிறிய ஒரு தீவு. அந்த தீவு எவ்வளவு அழகா இருக்கோ அந்த அளவுக்கு மக்களுடைய வாழ்க்கை அவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்னடிலோ ஆமா, இன்றைக்கு மீன் பிடிச்சாதான் அவங்களோட வாழ்க்கைய கொண்டு போகலாம். மீன் பிடிச்சு அதை வித்தாதான் காசுன்ற அளவுக்கு அந்த மக்களுடைய வாழ்க்கைக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த ஐயா நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இதுவரைக்கே எல்லாரும் வந்து பாத்துருக்காங்க. இதுவரைக்கும் ஒரு உதவி கூட செய்து அந்த ஐயா இன்னும் ஒரு உதவி இந்த போட்டிருக்க பாலத்தை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி போட்டிருக்கலாம். அவங்க என்னன்னா சைட்ல அந்த புரணம் வச்சுட்டு இருக்காங்க. சோ அத இன்னுமே இந்த பாலத்தை உயர்த்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல விவசாயம் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் குடி தண்ணி கூட கஷ்டம், காசு கொடுத்தான் வேண்டி குடிக்கிற அளவுக்கு இருக்காங்க. திரும்ப நாங்க ஞாபகப்படுத்துறோம், இந்த காணொலியை பாக்குறவங்க மறக்காம உதவி செய்ய முன் வரணும். புலம்பெயர் தேசத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நிறைய இங்கால பக்கம் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும், யாராவது பார்த்து உண்மையாவே இங்க இந்த ஊருக்கு உதவி செய்யறதுக்கு மக்கள் முன் வரணும். அதே மாதிரி பெரிய இடத்துல இருக்கிறவங்களும் முன் வரணும். சோ ஒரு நல்ல வீடியோ ஒன்னு காட்டியிருந்தா. ஆமா, சோ இன்னும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வீடியோ பதிவு செய்த டிலுக் சாந்திக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு வீடியோல உங்களை தனியாக சந்திக்கும் உங்களும் இந்த வீடியோ பண்ணாங்க. டிலுக் பாய்.